வாய் கொழுப்பு சேலையில் வடியுதுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அதுக்கு நல்ல உதாரணம் இந்த பேச்சு தான். வருத்தப்படக்கூடாது. அதாவது சில குழந்தைகளை ரோட்டில் போட்டு அம்மா ஜாயே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதுக்கு இன்னும் வித்தியாசம், ரொம்ப வித்தியாசம் இல்லை. மத்திய அரசை கைது பண்ணுங்கன்னு இருக்காரு. அதுவும் அரசாங்க திட்டத்தை போய் இவர் விமர்சிக்கலாமா? மத்திய அரசுக்கு உள்ளே போடுன்னு சொல்லி இப்போ சொன்னான்னு வச்சுங்க, பிஜேபிக்காரன் காதல் விழுந்துச்சின்னு வச்சு மாட்டி விட்டுருவோம். இல்லை நாங்கள் தப்புன்னு இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தையெல்லாம் மூளை வளர்ச்சி கம்மியாக தான் பிறக்குது அப்படின்னு இருக்காது, தேவையில்லை தானே? அடம் கொக்க மக்கா. அப்போ நான்லாம் எப்படி என் பேரன் பேத்திலாம் அப்படி தானா? என்னங்கடா இது நடித்து அவர் சம்பாதிக்கிறத விட்டுட்டு பேரனை வச்சு பேத்தியை வச்சு குழந்தைய வச்சு சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை தேவையா? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், மூத்த நடிகர் திரு பைலவான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நடிகை இந்திரஜா, அதாவது ரோபோசங்களுடைய பொண்ணு திரும்ப ஒரு சிக்கலை மாட்டியிருக்கு. நம்ம தான் ஒரு கடைசியாக பேசினோம், எதுக்கு இந்த தேவையில்லாத வீடியோ, அதுவும் ஒரு 6 மாத குழந்தைக்கு மூளை வளர்ச்சி தூண்டும் பயிற்சி, அதாவது பிரெயின் டியூன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுச்சு. பிரெயின் டியூன் ட்ரைனிங் பெரிய பேர் கண்டுபிடிப்பு. இது ஏன் இப்படி 6 மாத குழந்தைக்கு அது தேவையா, அந்த ப்ரொமோஷன் தேவையான்னு சொல்லி நம்மளே பேசிட்டு இருந்தால் சோசியல் மீடியா நிறைய பேரும் கேள்வி கேட்டாங்க. அதற்கு பதில் அளிக்கும் விதமாக 2 பேர் சேர்ந்து, இந்திரஜாவும் அவருடைய கணவர் கார்த்திக் நினைக்கிறேன், 2 பேர் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இது மாதிரி மத்திய அரசு அப்படி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கு, அதாவது நவ்சேத்னா அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கு, அதில் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு, வீடியோ போட்டிருக்காரு. அதுக்கு தமிழ்நாடு அரசு உண்மை கண்டறியும் சோதனை, அதாவது எப்படின்னா ஃபேக்ட் செக் யூனிட் சொல்லிட்டு செக் பண்ணும்போது அப்படி ஒரு இதே திட்டமே இல்லை, நீங்கள் திரும்ப போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இப்போ சமூகத்தில் பெருசாக போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அவங்களாம் படிக்காதவங்க. ரோபோ சங்கர் படிக்காதவர், மனைவி படிக்காதவர், இந்த பொண்ணு கூட எவ்வளோ படிச்சுன்னு எனக்கு தெரியாது. ஒரு படித்தவங்க, விவரம் தெரிஞ்சவங்க, நாம் ப்ரமோஷன் கொடுத்தா எந்த லெவலுக்கு நாம் ப்ரமோஷன் போகணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, மகேஷ் குமார் பெரிய, அதாவது இன்றைக்கி 30 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு தெலுங்குல மகேஷ் பாபு அவர் ரியல் எஸ்டேட்டில் 2 ரியல் எஸ்டேட்டில் விளம்பரம் கொடுத்துருக்காரு. 5.25 கோடி ரூபா வாங்கியிருக்காரு. இப்போ அவர் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. ஏன்னா இவங்க சட்ட விரோத பணப்பரித்தனம் பண்ணியிருக்காங்க ரியல் எஸ்டேட்டு. அப்போ அந்த பணமும் அதில் வரும். ஸோ இப்போ நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ அவரும் இப்போ இந்த சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாகிறாரு. முன்ன அப்படிலாம் கிடையாது, இப்போ புதுசாக சட்டம் போட்டிருக்காங்க. அதாவது விளம்பரம் செய்பவர்களும் அதுக்கு உடந்த அந்த அடிப்படையில் இவங்க ஒரு ப்ரமோஷனுங்கிற பொருளை போனாங்கன்னா நான் கமிட்டடாக இருக்கணும். இப்போ ரியல் எஸ்டேட் போகிறோமா, இந்த இடத்துல வீடு இருக்குங்க, ஒரு அடி இவ்வளோ சதுர அடி, பக்கத்தில் தண்ணி இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, தடிக்கு விழுந்தா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது நம்ம சொன்னோம்னா அங்கே 2 கிலோமீட்டர் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன். அவன் பார்க்குறேன் நினைப்பான், இனியா லூசுனோ பேசிகிட்டு இருக்கான்னு. அந்த மாதிரி நம்ம மக்களை முட்டாளக்கூடாது. அதுவும் இல்லாமல் அரசாங்கத்தை ரொம்ப நக்கல் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மத்திய அரசை கைது பண்ணுங்க. எதுக்கு மத்திய அரசை கைது பண்ணணும்? ஏங்க உங்களை தாங்க அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்டிருக்காரு. இல்லை நாங்கள் தப்புன்னு இல்லை, இது மத்திய அரசு திட்டம் தான், அப்படியே தான் நீங்கள் குறைஞ்சிங்கன்னா மத்திய அரசை கைது பண்ணுங்கன்னு இருக்காரு. வாய் கொழுப்பு சேலையில் வடியுதுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அதுக்கு நல்ல உதாரணம் இந்த பேச்சு தான். வாய் கொழுப்பு சேலையில் வடியுதுன்னு உனக்கு தான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்லேருந்து. இது இல்லைப்பா, நவ்சேத்னா திட்டத்தில் இது இல்லை, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் பேசுகிறீங்க, அப்படி இல்லை, அந்த மூளையெல்லாம் 6 மாதத்தில் வளராது அப்படின்னு சொன்னால், சரி சாமி சாரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இல்லை சொன்னதுக்கு வருந்துகிறேன்னு சொல்லணும்னா பேசாமல் இருந்துடணும். எதிர்ப்பு நிறைய வருதுன்னு சொன்னோடனே அப்படி பம்மிடணும். அதை நியாயப்படுத்தக்கூடாது. அதை நியாயப்படுத்தி ஒன்றையும் அவமானப்படுத்திக்க கூடாது. ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார், இப்போ தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தையெல்லாம் மூளை வளர்ச்சி கம்மியாக தான் பிறக்குது அப்படின்னு இருக்காது, தேவையில்லை தானே? அடம் கொக்க மக்கா. அப்போ நான்லாம் எப்படி என் பேரன் பேத்திலாம் அப்படி தானா? என்னங்கடா இது? அதாவது இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான டாக்டர்கள் தமிழ்நாட்டில் போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ அறிவுறுத்தி, ஏன்னா கல் தோன்ற மண் தோன்ற காலத்தை மூத்த குடி தமிழ் குடி. இப்போ நாமெல்லாம் உடனே ரோபோசங்கருக்கு ஏன் கண்டனம் தெரிவித்தோம்? தப்பு நீ பேசுகிறதுப்பா. அப்போது அந்த மாதிரி கண்டனம் வரும்போது நிறைய பேர் கண்டனம் தெரிவிக்காங்களே, நீ யோசிக்க வேண்டாமா? அவர்
அதுவும் அரசாங்க திட்டத்தை போய் இவர் விமர்சிக்கலாமா? அரசாங்க திட்டத்தில் அரசாங்கமாக உனக்கு காசு கொடுத்துச்சு, அரசு விளம்பரத்துலேயே நீ நடிக்கிற, தனியார் ஏதோ ஒரு விளம்பரத்தில் போய் நடிக்கிறதா அதை பற்றி சொல்லிட்டு போவேன்ப்பா. நீ எதுக்கு உனக்கு தெரியாத விஷயத்தில் போய் மாட்டிக்கிற? இப்போ நாம் தெரியாத விஷயத்தில் பேச முடியுமா? மாட்டிப்போம்ல. கண்டிப்பாக. அந்த மாதிரி அது வந்து தப்பு. இன்னைக்கு ரோபோ சங்கர் அதாவது பிழைப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது. இந்த யூடியூப்பை வச்சு பிழைக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. இப்போ எனக்கு தெரிந்து ரோபோ சங்கர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மிகவும் கஷ்டப்பட்டு வளர்ந்தவர், திறமை உள்ளவர், படிப்பறிவு இல்லாதவர், திறமை உள்ளவர், திறமை வச்சு வந்தவர். ஆமாம், அப்படிப்பட்டு திறமையை வைத்து வந்தவர் இன்றைக்கி ஆண்டவன் சோதனைக்கு உட்பட்டு இப்போ ரெக்கவர் ஆகியிருக்காரு. மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பும்போது சினிமாவில் நடித்து அவர் சம்பாதிக்கலாம். என்ன, நான் சினிமாவில் நடிக்கிறேன்ப்பா, நான் முன்னால் கூப்பிடாம அதான் நிறைய சம்பளம் கொடுத்து கூப்பிடுவான். இப்போ கொஞ்சம் ட்ரைனிங் பீரியட் ஆனவுடனே சரி வாய்ப்பு கேட்டது தப்பு இல்லை, ஏற்கனவே வாய்ப்பு கிட்ட வந்தவர் தானே ரோபோ சங்கர். ஆமாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நடித்து அவர் சம்பாதிக்கிறத விட்டுட்டு பேரனை வச்சு, பேத்தியை வச்சு, குழந்தைய வச்சு சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை தேவையா? இன்னொன்று, குழந்தைகள் தொழில் தடை மசோதா ஒன்று இருக்குது. ஆமாம். குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், வேலைக்கு அனுப்பக்கூடாது. குழந்தைகள்னால் நான் சொல்கிறது 10 வயசு பையன், 6 வயசு பையன், இது பிறந்த குழந்தைக்கே இப்படி 6 மாத குழந்தைக்கே வருத்தப்படக்கூடாது. அதாவது சில குழந்தைகளை ரோட்டில் போட்டு அம்மா இதாயே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதுக்கு இன்னும் வித்தியாசம், ரொம்ப வித்தியாசம் இல்லை. இது சிரிப்புக்குரிய விஷயம் இல்லை, சீரியஸான விஷயம். இதுவும் வித்தியாசமே இல்லை. நீ உழைச்சி உன் குழந்தைக்கு பால் கொடுக்கணும், உன் குழந்தைக்கு ஃபீடிங் கொடுக்கணும். அதை விட்டு சம்பாதிச்சு ஹோட்டலில் போய் அதுவும் சமீப காலமாக ஹோட்டலில் இப்போ ப்ரமோஷனு, ஜவுளி கடை ப்ரமோஷன் ஆரம்பித்தா அது தேவையாது. அந்த குழந்தைய வச்சுட்டு ஜவுளி கடை ப்ரமோஷன் எப்படி பண்ண முடியும்? அதனால் அது அவங்க குடும்பத்துக்கு தான் இழுக்கு. இதை அவங்க கண்டிப்பாக செஞ்சிருக்கக்கூடாது, இனியும் தொடரக்கூடாது. ஒருவேளை கவர்மெண்ட்டு சரி ரைட்டு ஒரு ஏழை பாவம் அப்படின்னு விட்டுட்டாங்க, சீரியஸாக இருந்தாங்கன்னா ஏற்கனவே விட்டாங்க சார். நம்ம கூட இப்போ கைதாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், விட்டுட்டாங்க. அதை நியாயப்படுத்துவது தான் திரும்ப தப்புன்னு நடத்தான். இப்போ யாராவது ஒருத்தங்க ஒரு சிட்டிசன் இல்லை ஒரு வழக்கறிஞர் போய் பொதுநல கேஸ் போட்டாருன்னு வச்சுங்க, பெரிய சிக்கலாயிரும். ஆமாம். இவர் கவர்மெண்ட்டு திட்டத்தை மோசடி சொன்னது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுக்கு உள்ளே போடுன்னு இப்போ சொன்னான்னு வச்சுங்க, பிஜேபிக்காரன் காதல் விழுந்துச்சின்னு வச்சு மாட்டி விட்டுருவான். இல்லை, ஒரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டு குழந்தைகள் பிறக்கிற குழந்தைகள்லாம் மன வளர்ச்சி கம்மியாக தான் பிறக்குது. அந்த ஒரு வார்த்தை யார் சொல்லலாம்? அந்த வார்த்தை நீனும் ஒரு பிள்ளையை பார்த்துருக்கல. ஆமாம், அதாவது அப்போ அது மன வளர்ச்சி இல்லாத குழந்தையா? அது இல்லாமல் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல, அது மறுக்க முடியாது. ஆனால் எல்லா குழந்தைகளும் அப்படி எப்படி சொல்ல முடியும்? அதாவது ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கும்போது இப்போ வாரம் மெடிக்கல் செக்கப் போகிறாங்க. ஆமாம். அதுக்குன்னு ஃபைல் போட்டு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த உணவு கூட சாப்பிட்ணுன்னு தாய்மார்களுக்கு சொல்கிறாங்க. அது எல்லா பண்ணுறாங்க. அது அரசாங்க இப்போ மருத்துவமனைகளே கர்ப்பிணிகளுக்குன்னு சத்து மாவு கொடுக்குறாங்க. ஆமாம், பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ பாட்டுக்கு அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு இல்லை குழந்தைகள்லாம் பிறக்கிற குழந்தைகள்லாம் இப்படி பிறக்குன்னா அது மோசமான அநாகரிகமான வார்த்தை. பொய்யிலையும் பொய்க்கு அரசன்கிற மாதிரி அது பேசுகிறது அது நல்லதில்லை. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இல்லை, ஒருவேளை இதையும் ஒரு ப்ரொமோஷனாக எடுத்து போடுறாங்களே எப்படி சார்? ஏற்கனவே பண்ணது ஒரு ப்ரொமோஷனுக்காண்டி பண்ணீங்க, ஓகே. இப்போ இது மாதிரி திரும்ப இது மாதிரி போட்டால் இது விட்டுவான். இது அதிகப்பட்டு இதை தொடர்ந்தாங்கன்னா நிச்சயமாக கோர்ட்டு நடவடிக்கை சட்டம் அவர்கள் மீது பாயும், சட்டப்படி தண்டனை வழங்கப்படும். அரசாங்க திட்டத்தை குறை சொல்கிறது, அரசாங்க திட்டத்தை விமர்சிக்கிறது, அரசாங்க திட்டமே சரியில்லை, குழந்தைகள்லாம் இப்படி பிறகுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது பைத்தியம் பிடிச்சவன் பேசுகிற பேச்சில் இதை பைத்தியம் பிடிச்சி பேசுகிறாங்கன்னா கூட சரி அவன் பைத்தியம் லூசு பையன்னு சொல்லி விட்டுடலாம். இப்படி இருக்கவங்க பேசுனா எப்படி? செலிபிரிட்டிஸு ஃபேமிலியிலேருந்து யாரெல்லாம் இப்படி பேசலாமா? தப்பு, ரொம்ப தப்பு. இல்லை, அந்த பொண்ணு தான் அப்படி பேசுறது. அவர் வீட்டுக்காரர் இப்போ திரும்ப மாற்றி பேசுகிறாரு. இங்கிட்ட ஒரு பக்கம் மிகப்பெரிய நடிகர் அந்த ரோபோ சங்கர் அவர் அமைதி காக்குறாரு சார். என்னன்னு தெரியல அவருக்கு. அவங்க நல்லா க்ளோஸ்ன்னு தெரியும் ரோபோ. அவர் ஏன் தன்னுடைய மகளையும் மருமனையும் கட்டுப்படுத்தலை அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. இனிமே அப்படி அவர் வாழாவிருந்தாலும் தம்பி ரோபோ சங்கருக்கு என்னுடைய வேண்டுகோள், இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தி, விளம்பரம் தேவை தான், வருமானம் தேவை தான், அதுக்கு மீறி இப்படி செய்கிறது தவறுங்கிறத உங்கள் மகனுக்கும் மருமகனுக்கும் மகளுக்கும் தெரியப்படுத்தி அவங்கள இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து விடுபட வச்சுருங்க. அதான் நம்ம கோரிக்கை. வேற எல்லை மீறக்கூடாதுங்கிறிய. ஆமாம் ஆமாம். ஏன்னா
நல்ல பேரை சம்பாதிச்சு வச்சுருக்காரு. அந்த பேர் இந்த மாதிரி சில்லறத்தனமான விஷயத்தினால கெட்டு போயிடக்கூடாது பாருங்க. காசுக்காண்டி இப்படியா பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க கூட நிறைய பேருக்காக சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. பொம்பளைகளே கை கொடுக்குறாங்க. சார் சினிமாவை பற்றி நல்லா பேசுகிறீங்க சார், தரமாக பேசுகிறீங்க, உண்மையை பேசுகிறீங்கன்னு. அதனால் ரோபோசங்கரோட நீ மட்டும் யோக்கியமான நீ கேட்கலாம். நான் எனக்கே என்னுடைய மனசாட்சிப்படி அப்படி நான் தவறாக பேசுனேன், அவதூறாக பேசுனேன்னா இந்த பொம்பளைங்களாம் என்ன திட்டுவாங்கள்ல, அப்படி யாரும் இது வரைக்கும் திட்டினதில்லை, திட்டுற மாதிரி நான் பேசுகிறதும் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஒரு வருமானம் ஆண்டவன் கொடுப்பான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழியில் கொடுப்பான். உங்களுக்கு ஒரு நல்ல சிரிப்பு நடிகராக உங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தாங்க, இடையில உடம்பு சரியில்லாமல் போச்சு, இப்போ சரியாயிட்டீங்க, மீண்டும் நீங்கள் சினிமாவில் முன்னுக்கு வரணும். ரோபோசங்கர் தனக்கான ஒரு தனி இடத்தை பிடிக்கணும்னு தான் என்னுடைய ஆசை. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. உங்கள்கிட்ட அந்த திறமை இருக்குது. ஆனாலும் உங்களுடைய மகளும் மருமகனும் இப்படி செய்கிறாங்களேங்கிற ஒரு ஆதங்கத்தில் வருத்தத்தில் தான் நான் இந்த தகவலை சொல்கிறேன்.